பிரைஸ் தி லார்ட் மக்களே. வேதவசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்த தயவுக்கு உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இதோ எங்கள் ஆயுசு நாட்களில் கூட இன்னொரு நாளை கூட்டி கொடுத்தது தகப்பனே, ஒரு புதிய நாளை காண கொடுத்த தயவுக்கு உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இம்மட்டுமாய் கர்த்தாவே நாங்கள் வேதவசனம் வாசித்து வரோம் கர்த்தாவே. அப்பா அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் இன்னும் கூட கர்த்தாவே நிறைய வசனம் படித்து கர்த்தாவே உம்மை பற்றி அறியவும் கர்த்தாவே அதை எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தவும் பிரயோஜனமாக இருக்கவும் எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா. அது மற்றவருக்கு நாங்கள் அப்பா ஞானமாக இருக்கவும் உதவியாக இருக்கவும் எங்கள் கைகளை நீட்டி அருளுங்க தகப்பனே. அப்பா வேதவசனத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுக்குற தயவுக்காய் அதுக்கு நேரம் ஒதுக்குற தயவுக்காக நமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா இம்மட்டுமாய் வழிநடத்தின தேவன் தாமே கர்த்தாவே இனி வருகிற காலங்களும் போக்கிலும் மரத்திலும் அப்பா எங்களை சட்டின்கள் மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் அடியேன் பணிந்து வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா 1ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரை. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு வராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உம்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமென்.